தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி கோவையில் 165 ஏக்கரில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என அறிவித்தார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. 2021 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின்தான் செம்மொழி பூங்கா திட்டத்துக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. முதல் கட்டமாக 45 ஏக்கர் பரப்பளவில் 208 கோடியில் செம்மொழி பூங்கா அமைக்கும் பணியை மாநகராட்சி மேற்கொண்டது. இந்த பணிகளை 2023 முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். பூங்காவில் செம்மொழி வனம், மூலிகை தோட்டம், புதிர் தோட்டம், ஆரோக்கிய வனம், நீர்வனம், பாறை வனம், பூஞ்சோலை, மலைக்குன்று உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. முதல்வர் ஸ்டாலின் இன்று பூங்காவை திறந்து வைத்தார். ஆனால் பூங்கா பணிகள் இன்னும் முடிவடையவில்லை. பல பணிகள் இன்னும் இறுதிக்கட்டத்தை எட்டாத சூழலில் அவசரமாக திறப்பு விழா ஏன் என கேள்வி எழுந்துள்ளது. நுழைவாயில் பகுதி வேலைகள் உட்பட பல பணிகள் நேற்று நள்ளிரவு தாண்டி முடிக்கப்பட்டுள்ளது. மழை வேறு ஒரு பக்கம் கொட்டுவதால் கான்கிரீட் ஈரம் கூட காயவில்லை. 1000 பேர் அமரக்கூடிய அரங்கம் கட்டும் பணி முழுமையாக முடியவில்லை. குளிரூட்டப்பட்ட அறையில் செடிகள் வளர்க்கும் கண்ணாடி மாளிகைக்கு இன்னும் கண்ணாடி பொருத்தும் பணி நடக்கிறது. குழந்தைகள் விளையாடும் பகுதியில் ராட்டினங்கள் அமைக்கும் பணி முழுமையடையவில்லை. டிக்கெட் கவுண்டர் கட்டடத்தில் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும். AI தொழில்நுட்பத்துடன் கூடிய கேம்ஸ், AR, VR ஆய்வகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். சிறைத்துறை DIG மற்றும் SP தங்கியிருந்த பழமையான பங்களாக்கள் வெளிப்புறத்துக்கு மட்டும் வர்ணம் பூசப்பட்டிருக்கிறது. அனைத்து ஊழியர்களும் மொத்தமாக களமிறக்கப்பட்டு இரவு பகலாக உழைத்து இத்தனை பணிகளை முடித்துள்ளனர். ஆட்சி காலம் முடிவதற்குள் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றும் வகையில் இவ்வளவு அவசரமா என அனைவரும் கேள்வி எழுப்புகின்றனர். இது தவிர இது அவரது அப்பா கனவு என்பதாலும் கூட இருக்கலாம் என பலர் முணுமுணுக்கின்றனர். கோவை மக்களின் பொழுதுபோக்கு என உருவாக்கப்பட்ட பூங்கா விழா முடிந்ததும் சுணங்கி விடாமல் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும் என்பது கோவை மக்களின் குரலாக உள்ளது.